அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனில் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா, ஜூனியர் அசோசியேட்ஸ், சீனியர் அசோசியேட்ஸ், எம்ஐஎஸ் அனலிஸ்ட், ப்ரோக்ராம் மேனேஜர், டிஸ்ட்ரிக்ட் ஏவிபி, மீடியா அண்டு ஐடி ஹெட் போஸ்டிங்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏவிபி மீடியா. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, மாஸ்டர் டிகிரி இன் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தவங்க, ஜேர்னலிசம் முடித்தவங்க, மீடியா மற்றும் மார்க்கெட்டிங்கில் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 1 லட்சத்துலேருந்து 1.5 lakhs பர் மந்த் தரேன்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு ஐடி ஹெட்டு குவாலிஃபிகேஷன் பிடெக், பிஇ, எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 80,000லேருந்து 1 லட்சம் வரலாம் பர் மந்த் தரேன்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு ப்ரோக்ராம் மேனேஜர் டிஸ்ட்ரிக்ட் குவாலிஃபிகேஷன் எம்பிஏ ஃப்ரம் எ ரிகனைஸ்டு பிஸ்னஸ் ஸ்கூல் அல்லது எம்எஸ்டபிள்யூ அல்லது போஸ்ட் கிராஜுவேட் இன் டெவலப்மெண்டல் ஸ்டடீஸில் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இன் எஜுகேஷ்னல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி 80,000லேருந்து 1 லட்சம் வரலும் தராங்க. ஃபோர்த்து சீனியர் அக்கௌண்டண்ட் குவாலிஃபிகேஷன் சிஏ, அதாவது இன்டர்மீடியட் லெவல்ஸ் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் முடித்தவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன் அக்கௌண்டிங் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 60,000லேருந்து 80,000 வரலும் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5வது சீனியர் அசோசியேட் ஹெச்ஆர். இதுக்கு குவாலிஃபிகேஷன் எம்பிஏ ஹெச்ஆர் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 50,000லேருந்து 80,000 வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் அசோசியேட் மீடியா குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் விஷுவல் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம், மீடியா, மார்க்கெட்டிங் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எம்என்சி கார்ப்பரேஷன் ஹவுஸு வித் எ டெமான்ஸ்ட்ரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் லீடிங் அண்டு மேனேஜிங் எஸ்இஓ, எஸ்இஎம், இமெயில் காம்பைன்ஸ், சோசியல் மீடியா கேம்பைன்ஸ் அண்டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங்கில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 50,000லேருந்து 80,000 வரலாம் கொடுக்குறேன்னு இருக்காங்க. 7th சீனியர் அசோசியேட் எம்இஏசி. இதுக்கு எம்பிஏ, பிபிஏ ஃப்ரம் எ ரெப்யூட்டட் பிஸ்னஸ் ஸ்கூலில் படித்தவங்க அல்லது பிடெக், பிஇ டாப் டயர் இன்ஜினியரிங் காலேஜில் முடித்தவங்க 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 50,000லேருந்து 80,000 வரலாம் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க. 8th சீனியர் அசோசியேட்ஸ் ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட், எனி போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க மற்றும் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஜுகேஷ்னல் அண்டு ஸ்கில் ரிலேட்டட் செக்டரில் வேலை பார்த்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 50,000லேருந்து 80,000 வரலாம் பர் மந்த் கொடுக்குறாங்க. 9th ஜூனியர் அசோசியேட் ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ப்ரோக்ராமு போஸ்ட் கிராஜுவேட் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸு இன் எஜுகேஷன் அல்லது ஸ்கில் ரிலேட்டட் செக்டரில் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் வித் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஸ்கில் கவுன்சிலில் ஒர்க் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் சேலரி 40லேருந்து 60 வரலாம் கொடுக்குறாங்க. 10வது ப்ராஜெக்ட் அசோசியேட் எம்பிஏ ஃப்ரம் ரெகனைஸ்டு பிஸ்னஸ் ஸ்கூலு அல்லது எம்எஸ்டபிள்யூ எனி போஸ்ட் கிராஜுவேட் வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷன் அண்டு எக்ஸிக்யூஷனில் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சேலரி 60லேருந்து 80,000 வரலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 11th எம்ஐஎஸ் அனலிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். இது குவாலிஃபிகேஷன் ஃபுல் டைம் கிராஜுவேட் இன் ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடித்தவங்க பிஇ, பிடெக் அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ அல்லது எனி அதர் டிகிரி வித் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா கலெக்ஷன் அல்லது டேட்டா மெயின்டெனன்ஸ் அல்லது டேட்டா மேனேஜ்மெண்ட்
அல்லது எம்எஸ் எக்ஸல் சிமிலர் டேட்டா மேனேஜ்மெண்ட் அல்லது டேட்டா அனலிஸ்ட் டூல்ஸில் வேலை பார்த்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. பர் மந்த்து 20,000 சேலரின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/4/2024. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக. நன்றி, வணக்கம்.